இரண்டாம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சி பெறுவதனால உங்களுடைய தனவரவு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அற்புதமான தனவரவாக இருக்கும். இந்த மாதத்துல 3ல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்க பேச்சு மூலமா நீங்க எந்த வியாபாரம், நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, ஒரு வேலை அமையுது உங்களுக்கு அப்படின்னா அந்த தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய பேச்சு திறமையால உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது தான். கன்னிராசி அன்பர் வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் 2ஆம் இடத்துலயும் 3ஆம் இடத்துலயும், அதாவது 2ஆம் இடத்துல துலாத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சிரிச்சிட்டு இனிமையான பேச்சுக்களாக இருக்கும். உங்க குடும்ப உறவுகளிடையே நல்ல பொழுது கழிப்பீங்க. அவங்க மூலயமா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரனும் ஆட்சி பெறுவதனால உங்களுடைய தனவரவு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அற்புதமான தனவரவாக இருக்கும். இந்த மாதத்துல 3ல வந்து சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால, இங்க செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல ஒரு துணிச்சல் உண்டாகும். இதை நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு இதுவரையில நீங்க யோசிச்சுட்டு இருந்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அசால்ட்டு துணிச்சலை கொடுக்கும், மன தைரியத்தை கொடுக்கும். நம்ம இதை கண்டிப்பா செய்யலாம், இது இந்த மாசம் இது சரியா வரும் அப்படிங்கிற துணிச்சல் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும். அதே போல உங்களுடைய பேச்சு திறமை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் அற்புதமா இருக்கும். உங்க பேச்சு மூலமா நீங்க எந்த வியாபாரம், நீங்க ஒரு தொழில் செய்யறீங்க, ஒரு வேலை அமையுது உங்களுக்கு அப்படின்னா அந்த தொழில் மூலமா கிடைக்கக்கூடிய பேச்சு திறமையால உங்களுக்கு வந்து ஒரு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் அப்படிங்கிறது தான். இந்த பேச்சு மூலமாக உங்களுக்கு புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மாதமாக அமையுது. அதே போல பாத்தீங்கன்னா 7ல சனி பகவான் வக்ரகதியில இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே சிறு சிறு தொல்லைகள், சிறு சிறு கருத்து வேறுபாடுகள், மனசங்கடங்கள் இதுக்கெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து கடுமையான சொற்களை வந்து உங்க குடும்ப உறவுகளிடையே பேசாம இனிமையான சொற்களை வச்சு அவங்கள அரவணைத்து போகும்போது ஒரு விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது இந்த குடும்பத்துல இருந்தது அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்க வாழ்க்கை துணை வழியே பிரச்சனைகள் ஏற்படாம கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால கன்னிராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழியே ஒரு சிறு விட்டு கொடுத்தலும் ஒரு பொறுமை காத்தலும் முக்கியம் அப்படிங்கிறத நீங்க எதிர்பார்த்துக்கணும். அதே போல நண்பர்கள் இடையே பொதுஜனமா நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ அல்லது தொழில இருக்கிற இடத்துலயோ நீங்க வந்து நண்பர்கள் மூலமா சிறு சிறு கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அதனால உங்களுடைய பேச்சுக்கள்ல வந்து கடுமையான சொற்களை நீங்க உதிர்க்காம இனிமையான சொற்களை சொல்லி அவங்க எல்லாத்தையுமே அரவணைத்து போகிறது மிக முக்கியம் இந்த மாதம். இந்த மாதம் பாத்தீங்கன்னா தனவரவுலையும் சரி, வாழ்க்கை துணை வழியேவும் உங்களுக்கு நல்ல அபரிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு துணிச்சல், தைரியம் உருவாகக்கூடிய மாதம் அப்படின்னா இது இந்த மாதம் தான். அதே போல பூர்வீக சொத்துக்கள் மூலயமா 3ஆம் இடம் அப்படிங்கும்போது சகோதர உறவுகள் அவங்க மூலயமா உங்களுக்கு நல்ல வந்து நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அதனால சகோதர வழியே ஒற்றுமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களை நீங்க அரவணைச்சு அவங்க மூலயமா நல்லா உட்கார்ந்து நீங்க பேசுறது மூலமா இந்த பேச்சுக்கள் மூலமாக தீர்வு காணக்கூடிய நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இருந்ததுனாலும் நீங்க வந்து பேச்சுவார்த்தை மூலமாக அதை அனுசரித்து செல்லுங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்கும். கன்னிராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்கள்ல நீங்க உழவார பணிகள் செய்கிறது மிக அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் உங்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இருக்கு. உங்களுடைய பொழுதுபோக்கு மன மகிழ்ச்சியா கொண்டாடக்கூடிய மாதமாக இம்மாதம் அமையும். நன்றி. இந்த மாதத்துல நம்மளுடைய ராசி பலன்கள், உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுடைய ராசிகள்ல எந்தெந்த கிரகங்கள் வந்து இப்ப இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசாரமா பெயர்ந்து மிதுன ராசியிலிருந்து கடக ராசியில வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்புல இந்த மாதம் முழுக்க உச்சம் பெறுகிறார். அப்படி இருக்கும்போது குரு பகவான் ஒரு நல்ல அமைப்புல இருக்காரு. உங்க ராசிக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப வரிசையில பார்ப்போம். அதற்கு முன்னாடி கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருக்கு, என்னென்ன ராசியில அமைய பெற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெறுகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில கேது பகவானும், கன்னி ராசியில சுக்கிரனும், துலாம் ராசியில சூரியன், புதன், செவ்வாயும் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா
விருச்சிக ராசியில ஆட்சி பெற்றிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா ராகு கும்ப ராசியில ராகு பகவானும், மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலும் அமைந்திருக்காரு. அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கால புருஷ தத்துவப்படி பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில அமைஞ்சிருக்கிறதுனால மக்கள் பாத்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய வகையில அந்த பயணத்துல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் இந்த மாதிரியான நடக்கும். மருத்துவ செலவுகளும் அதிகமாகும். இந்த மருத்துவ செலவுகள்லாம் நீங்க குறைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு காலில் இப்ப சனி பகவானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா காலில் நீங்க செப்பல் போடாம கூட நடக்கலாம். சனியோட வக்ரகதி பார்வையோட வந்து கன்னி ராசிக்கு விழுகுது. அப்படி இருக்கும்போது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பொதுவாகவே காலப்புருஷ தத்துவப்படி 12ல வந்து சனி பகவான் வக்ரகதியில இருக்கார். அப்போ சனி வக்ரமாக இருக்கும்போது காலத்துல நம்ம வந்து உடல் உழைப்பை கொடுக்கணும். நம்ம உடம்புல இருந்து ஒரு சொட்டு வேர்வை வந்தாலே சனி பகவானோட தாக்கம் குறைந்துரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. சனி பகவானோட தாக்கம் குறையணும் அப்படின்னா நம்ம கால்நடையா நம்ம வந்து நடந்து போறது, செப்பல் இல்லாம நடந்து போறது, ரோட்டோர இருக்கிற மக்களுக்கு, உடல் ஊனமுற்றவங்களுக்கு அவங்களுக்கு வந்து உங்களால முடிந்த உதவிகள் செய்யறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதே போல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதுனால இந்த மாதம் எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனவரவு அப்படிங்கிறது ஒரு தாராளமான வகையில அமைஞ்சிருக்கும். தனம் பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு. சிம்மத்துல கேது இருக்கிறதுனால காலபுருஷனுக்கு 5ல கேது அப்படிங்கும்போது மன ஆசைகள்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆக்சிலேஷன் இருக்கும். ஒரு மனப்பதட்டம், குழப்பம் இந்த மாதிரியான வகையில இருக்கும். இப்ப கன்னியில வந்து சுக்கிரன் பாத்தீங்கன்னா நீசம் பெறுகிறார். அப்ப கன்னியில நீசம் பெருகும்போது பண இழப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அங்க அமைந்துடும். ஆனா சுக்கிரன் வந்து தொடர்ந்து அங்க இல்லை. அடுத்து துலாத்துக்கு வந்து ஆட்சி பெறக்கூடிய வகையிலும் அவர் அமைந்துருவாரு, மாறிடுவாரு. பிற்பகுதியில் இந்த மாத பிற்பகுதியில சுக்கிரன் வந்து துலா ராசிக்கு வந்துடுவார். அப்ப மாத பிற்பகுதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், பெண்களால சில சில பிரச்சனைகள், தொல்லைகள் இந்த மாதிரி எல்லாம் ஏற்பட்டுட்டு இருந்தது. இந்த மாத பிற்பகுதியில துலாத்துல வந்து ஆட்சி பெறும்போது உங்களுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு வகையில உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருந்த பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப 12 ராசிக்காரர்களுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுடைய இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். அதனால இந்த 12 ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், நல்ல ஒரு வழிபாடு இருக்கும் அப்படின்னா. ஆனா காலபுருஷன் தத்துவத்துல 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெறுகிறார். அப்போ மறைமுக தொற்று, ஏன்னா இந்த மழை காலமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி அடி, விஷப்பூச்சிகள் கடிக்கிறது, கொசு தொல்லைகள் இருக்கிறது, மறைமுக தொற்றுக்கள் ஏற்படுறது, அதாவது தொற்று ஏற்படாம இருக்கிறதுக்கு தான் இந்த கார்த்திகை மாதத்துல விளக்கேற்றோம். அப்ப அந்த விளக்குங்கிறது நீங்க வந்து அகல் விளக்கு, மண் சட்டியில அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க வந்து இந்த மாதம் தொடங்கும் போதே நீங்க வந்து விளக்கேற்ற ஆரம்பிச்சிடணும். வீட்டு வாசல்ல வந்து 2 விளக்காவது இருக்கணும். முந்தைய காலங்கள்ல பாத்தீங்கன்னா மாடம் இருக்கும், அந்த மாடத்துல வந்து விளக்கேற்றுவாங்க. அதை நீங்க வந்து தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்பதான் அந்த நோய் தொற்றுக்கள்ல இருந்து நம்ம காட்டணும். கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கும்போது அந்த பூச்சிகளால நம்மளுக்கு தொற்று நோய் பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அதனால இந்த நவம்பர் மாதம் முழுக்கும் நீங்க வந்து அகல் விளக்குல நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி நீங்க விளக்கேற்று வருவது அந்த மாதம் முழுக்கும், ஐப்பசி கார்த்திகை மாதம் முழுக்க நீங்க வந்து இந்த விளக்கேற்றுவது மிக ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கும்.